அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். எங்களை பற்றி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்புன குற்றச்சாட்டு. அடுத்து சொல்றது என்ன? ஊழல். இது வரைக்கும் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளை யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க? இப்போ உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸ்டாலின் அவர்களே, இன்றைய தினம் அந்த NTTVல பேசினார், கருத்து சொன்னார் ஸ்டாலின். வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகுதானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்க அதுல மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனா திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தா சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில மேதகு ஆளுநரை சந்தித்து துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்திலே. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல். வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல.